श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति. प्रभावपद्धति श्लोकम् 88. शेषो गरुत्मान् मणिपातपीठी त्वं चेति पादावनि विश्वमान्याः तुल्याधिकारा यदि किन्नु सन्तः त्वामेव नित्यं शिरसा वहन्ति. பதபதார்த்தம். ஹே பாதாவனி, வாராய் திருவடியை காப்பாற்றுகின்ற பாதுகையே, விஸ்வமான்யாகா, எல்லோராலும் கொண்டாடத் தகுந்தவர்களான, சேஷகா, ஆதிசேஷன் என்ன, கருத்மான், கருடன் என்ன, மணிபாத பீட்டி, சிம்மாசனத்தின் சமீபத்திலிருக்கின்ற கல்லிழைத்த திருவடி மேடை என்ன, துவம் ச, நீ என்ன, இவர்கள் எல்லோரும் துல்யாதிகாராக யதி, திருவடிகளை வகிக்கிறதென்ற ஒரே மாதிரியான காரியத்தை உடைத்தானவர்களானாலும், சந்தகா, பெரியோர்கள், துவாமேவ, உன்னையே, கின்னு, ஏன், ஷிரசா, தலையினால், வகந்தி, தரித்து கொள்கிறார்கள் அப்படின்னு கேட்குறார். அதாவது ஏற்கனவே ஒரு ஸ்லோகத்தில் முன்னாடி நம்ம பார்த்தோம், கருடன், ஆதிசேஷன், பாதுகை எல்லாரும் ஒரே வேலையை தான், ஒரு திருவடி கைங்கரியம்ன்ற ஒரே நோக்கத்தில் இருந்தாலும், சேஷனும் கருடனும் பாதுகையை தலையில் ஏற்றுக்கிறா அப்படின்றத பார்த்தோம். இப்போ இந்த ஸ்லோகத்தில் சுவாமி என்ன சாய்க்கிறாருன்னா, அதே மாதிரி சேஷன், கருடன், பாதுகை இவாளோட கூட இப்போ திருவடி மேடை அதையும் சேர்த்துட்டுருக்கார். இவா 4 பேருக்கும் ஒரே விதமான அதிகாரம் இருந்தாலும் யார் வசத்தின்னு சந்தகா, பெரியோர்கள் ஏற்றுக்கிறா அப்படிங்கிறத கொஷின் ஆக்கி இந்த இடத்துல கேட்குறார். அதாவது இப்போது கருடன், சேஷன், மணிபாத பீட்டி, அதாவது திருவடி மேடை. திருவடி மேடை அப்படின்னா ஆண்டாள் சொல்லுவோம் இல்லையா, சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம். அந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது திருவடியானது ஒரு ஒரு மன மாதிரி ஒரு மேடை மேலே இருக்கும். அந்த திருவடி மேடை அப்படிங்கிறதும் அதே கைங்கரியத்தை தான் பண்ணுறது, திருவடியை தாங்கிற கைங்கரியத்தை தான் பண்ணுறது. ஆக இந்த ஸ்லோகத்தில் கருடன் திருவடியை தாங்கிறார், சேஷன் திருவடியை தாங்கிறார், திருவடி மேடையும் திருவடியை தாங்கிறது, பாதுகையான நீயும் திருவடியை தாங்குற. ஆக துல்யாதிகாராக, நீங்கள் எல்லாருமே ஒரே விதமான கைங்கரியத்தில் தான் ஈடுபட்டிருக்கீங்கோ. ஆனாலும் இந்த 4 பேரில் சந்தகா அப்படின்னு சொல்லப்படுற பெரியோர்கள் யாரை தங்களோட தலையில் தாங்கறா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்போது கருடன், சேஷன் இவெல்லாம் தலையில் ஆசீர்வாதம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலே நம்மளாம் பயந்து ஓடி போயிடுவோம். இப்போ சந்தகான்னு சொல்கிறது பூலோகத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களை பற்றி சொல்கிறது. இப்போ நம்மளாம் போய் கோவிலுக்கு போய் சேவிக்கிறோம், கருடனும் சேஷனும் நாங்கள் ஆசீர்வாதம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஓடியே போயிடுவோம். இப்போ மனை, திருவடி மேடையான அந்த மனையை தூக்கி தலைமையில் வைக்கிறேன் அப்படின்னாலும் நம்ம வரமாட்டோம். அப்போது பாதுகையை தான் சிரசாக வகித்து ஏற்றுக்கிறா இந்த சந்தகா. இப்போது நமக்கு அகெயின் இந்த இடத்துல ஒரு கேள்வி என்னென்னா, சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம்னெல்லாம் சொல்லிட்டு ஆதிசேஷன் தானே பாதுகைன்னு நம்ம ஆழ்வார்லாம் சொல்லியிருக்கார். அப்படி இருக்கும்போது எல்லாமே ஆதிசேஷன் தானே. அப்போது ஆதிசேஷனாகவும் இருக்கார், பாதுகையாகவும் இருக்கார் அப்படின்னும்போது இதுக்கு ரொம்ப அழகான ஒரு வியாக்கியானம் என்ன சொல்கிறா அப்படின்னா, ஆதிசேஷனாக இருக்கும்போது அவரை யாரும் தலையில் ஏற்றுக்க மாட்டேன்றாலாம், பாதுகையாக இருந்தால் ஏற்றுக்கிறான்றதுனால ஆதிசேஷனாக அவருக்கு கிடைக்காத மரியாதையை பாதுகையாக கிடைக்கும்போது அவர் பாதுகையாக இருக்கிறது தான் விரும்புகிறாராம் ஆதிசேஷனே அப்படின்னு ஒரு வியாக்கியானம். ஆக இதுக்கு உத்தமூர் சுவாமி சாய்க்கிறார், 4 பேரும் ஒரே கைங்கரியம் தான் பண்ணுறா, 4 பேருக்கும் பெருமாளோட திருவடியில் ஒரே விதமான ரைட்ஸ் தான் இருக்குது, துல்லியாதிகாரம், துல்லியமான அதிகாரம். 4 பேருக்கும் திருவடிக்கிட்ட ஒரே விதமான அதிகாரம் தான் இருக்குது. ஆனால் மற்றவாளுக்கெல்லாம் இல்லாதது என்ன ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி பாதுகைக்கு இருக்குதுன்னு இந்த சந்தகா பெரியோர்கள் பாதுகையை தலையில் தரிச்சுக்கிறா அப்படின்னா, மீதி எல்லாருக்கும் இருக்கிற சம்பந்தம் சாமீபியம் அப்படின்ற சம்பந்தம், திருவடியோடு சாமீபியம். சாமீபியம்னா சமீபத்தில் இருக்கிறது, பக்கத்தில் இருக்கிறது, திருவடியோட பக்கத்தில் நெருங்கி இருக்கிற சம்பந்தமானது இந்த 4 பேருக்குமே இருக்குது. ஆனால் பாதுகைக்கு மட்டும்தான் சாரூபியம் அப்படின்ற தன்மை இருக்குது. அதாவது சாரூபியம்னா ரூபம், திருவடியோட
அந்த அந்த வடிவம் மாதிரியே யார் இருக்கா அப்படின்னா ஆதிசேஷன் திருவடியோட வடிவத்தில் இல்லை, கருடன் திருவடியோட வடிவத்தில் இல்லை, திருவடி மேடையானது திருவடி வடிவத்தில் இல்லை. ஆனால் பாதுகை மட்டும்தான் திருவடியோட வடிவத்திலேயே இருக்கா. ஒரு திருவடி எப்படி இருக்குமோ அதே மாதிரி மேலே அகன்று நடுவில் குறுகி கடைசியில் திருப்பி அகன்று அந்த காலுக்கு எப்படி பெருமாளோட திருவடிக்கு எப்படி பதிஞ்சு இருந்தால் அது பொருத்தமாக இருக்குமோ அந்த சாரூபியமானது பாதுகைக்கு மட்டும்தான் இருக்குது. மீதி எல்லாருக்கும் சாமீபியம் இருக்குது. ஆனால் சாரூபியமானது பாதுகைக்கு மட்டும்தான் இருக்குங்கிறத தெரிஞ்சுன்றதுனால திருவடியை சேவிச்சா தலையில் தூக்கி வச்சுண்டா என்ன புண்ணியமோ அது பாதுகையை வச்சுண்டாலே கிடைக்கும். ஏன்னா சாரூபியம் பாதுகைக்கு மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால சந்தகான்னு சொல்லப்படுற பெரியோர்கள் இந்த பாதுகையை இந்த நாளுத்துலேயும் வசத்தியாக கொண்டாடுறதுக்கு காரணம் என்னென்னா வெறும் சாமீபியம் மட்டும் இல்லை, சாரூபியமும் இருக்குங்கிறதுனால தான் அப்படின்னு உத்தமூர் சுவாமி வியாக்கியானம். இப்போ நம்மாண்டவன் வியாக்கியானத்தில் இதோட உட்கருத்தாக சுவாமி என்ன சாய்க்கிறார் அப்படின்னா, கருடன் ஆதிசேஷன் விஸ்வக்ஷேனர் இது மாதிரி நிறைய நித்தியசூரிகள் இருக்கா. குமுதன் இந்த மாதிரி நிறைய பேர் நித்தியசூரிகளாக வைகுண்டத்தில் இருக்கா. ஆனால் நித்தியசூரிகள் பல பேர் இருந்தாலும் எங்களோட ஆழ்வார்க்கு ஈடாகுமா அப்படின்னு கேட்குற நம்மாண்டவன் வியாக்கியானம் அந்த மாதிரி தெரிவிக்கிறது. எங்களோட ஆழ்வார்க்கு நித்தியசூரிகள் கூட ஈடாக மாட்டா. அதை மாதிரி ஆதிசேஷன் கருடன் திருவடி மேடை எல்லாருக்கும் திருவடி சம்பந்தம் இருந்தாலும் எங்கள் பாதுகைக்கு ஈடாக மாட்டா அப்படிங்கிறது இங்கே மேலோட்டமான அர்த்தம். அதோட சுவாபதேசம் என்ன அப்படின்னா எங்கள் ஆழ்வார்க்கு நித்தியசூரிகள் கூட ஈடாக மாட்டா அப்படிங்கிறது இதோட உட்கருத்தா அமையர்தடியேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.